ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது அதோட கண்டினியூஷன் பார்ட். எதுவாக இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டில் பேசிக்கலாம், ஓகேவா? ஓகே, நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் தான் நம்ம நேற்று போன எபிசோடில் ஜேகே முன்னாடி ஒரு பிளாக் கலர் ரோபோ வந்து நிற்கிறதோடு விட்டுருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ வந்து அந்த பிளாக் கலரில் வந்து எந்திரிச்சு நிற்கவும் ஜிகேக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு, நீ யாரோ அப்படின்னு வந்து கேட்கவும், ஷபாஸ் ஜேகே, இங்கேயே நீ தேடி வந்துட்டா அப்படின்னு வந்து கேட்கவும், இப்போ அந்த ஷேடோ வந்து அப்படியே ஜேகே மாதிரியே மாறுது. இதை பார்த்துட்டு எல்லா நிமிஷமே ஷாக் ஆகுறாங்க. என்ன 2 ஜேகேவா? இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லவும், எல்லாமே பாசிபிள், அதுவோ என்கிட்ட எல்லாமே பாசிபிள். என் பேர் ஸ்டார். நீங்கள் இந்த இடத்த விட்டு போகணுன்னா என் கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும். நான் யார் ரூபத்தில் வேணால் மாறுவேன், எப்படி வேணால் கொல்லா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஈவிலாக ஒரு ஸ்மைல் பண்ணுது அந்த ஸ்டார். அப்படியே ஸ்டார் வந்து ஜேகே வந்து அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி இந்த சைடு அந்த சைடு அந்த சைடு இந்த சைடு வந்து மாற்றி மாற்றி வச்சு, இப்போ சொல்லுங்க, யார் இது உண்மையான ஜேகே? இப்போ வந்து எல்லா நம்பர்ஸும் முழிக்கிறாங்க. இது யார் உண்மையான ஜேகே? இவனா அவனா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டே இருக்கா. இப்போ ஜேகே தான், நான் தான் ஜேகே அப்படின்னு சொல்ல, இப்போ ஸ்டார் தான், நான் ஜேகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு 2 ஜேகே நிற்க எல்லாருமே மண்டை குழம்பி வந்து நிற்கிறாங்க. இப்போ ஆரம் வந்து ஒரு மெழுகுவத்தி எடுத்து பொறுத்தா அந்த ஸ்டார் வந்து கொஞ்சம் எட்டி நிற்கிது. இதை பார்த்துட்டு, நீ டூப்ளிகேட் ஜேகே அப்படின்னு சொல்லவா? இப்போ வந்து அந்த ஸ்டார் வந்து பழைய ரூபத்துக்கு மாறிட்டா. நைஸ், எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு வந்து கேட்கவும், உனக்கு நெருப்புனா பயம்தானா அப்படின்னு கேட்கவும், ஆமாம், எனக்கு நெருப்புனா பயம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ வந்து திடீர்னு ஒரு ஆள் வந்து வராங்க. வந்துட்டு, பாஸ் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லவோ அந்த ஸ்டார் வந்து போகலாம் வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேருமே போகிறாங்க. இதை பார்த்துட்டு, நாங்கள் அப்படின்னு கேட்குமா, நீங்கள் இதுக்கு மேலே தான் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கடந்து வந்து எங்கள் தலைவரை நீங்கள் பாருங்க, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் வந்து கிளம்பிடுச்சு. இப்போ வந்து ஜேகே தான், இன்னும் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒன்றா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடக்குறாங்க. இப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. டேஸ் 2 days மூவ் ஆகுது. ஸோ இன்னமும் அவங்களால டேவை போய் ரீச் பண்ணவே முடியல. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. டேவை ரீச் பண்ணாத முடியாத அளவுக்கு அவ்வளோ செக்யூரிட்டிஸ் அது இது நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கடந்து வந்து கடைசியாக ஒரு பெரிய கேட்டுக்கிட்ட முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே நிற்கிறாங்க. அங்கே ஒருத்தர் சேரில் கெத்தாக உட்காந்துருக்காரு. அவர் பேர் டெவில். அவர் தான் நம்ம டேவை வந்து கடத்தி வச்சுருக்காரு. ஸோ இப்போ டெவில் தான், வா ஜேகே, வாங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு ஒரு நக்கலான ஸ்மைலில் எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. இப்போ வந்து அந்த டெவில் தான், எதிர்பார்க்கல ஜேகே, நீ இங்கே வருவண்ணா அப்படின்னு வந்து சொல்லவும் இப்போ அந்த ஜேகே தான், என் மக்களை நீ கடத்தி வச்சுருக்கா, நான் சும்மாவாக இருக்க முடியும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் மக்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்ல அந்த டெவில் வந்து, அது இந்த டே உனக்கு மக்களா? மக்களுக்கும் ஒவ்வொருக்கும் வித்தியாசமே தெரியாதா ஜேகே உனக்கு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட எல்லாருமே ஷாக். ஏன் டேக்கே ரொம்ப ஷாக்கு. ஜேகே தான், அது உனக்கு தேவையில்லாதது, அது என்னோட லவ்வரோ இல்லை என் ஊர் மக்களோ, இப்போ அவனை எதுக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு வந்து கேட்கவும், உன்னோட ஆல்ஃபா பவர் எனக்கு வேணும் ஜேகே, நீ எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ஆல்ஃபான்னு எனக்கும் தெரியும், அதனால தான் உன்னோட ஆல்ஃபா பவர் எனக்குள்ளே வந்ததுன்னு வச்சுக்கோயேன், என்னோட பவர் டபுள் இல்லை ட்ரிபிள் மட்டும் அதிகமாகும், உன்னோட ஆல்ஃபா என்கிட்ட வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லவும் ஜேகே வந்து பார்த்துட்டோம்,
என்னோட பவரா? என்னோட பவர் உனக்குள்ளே வந்துச்சுன்னா நீ 5 செகண்ட் கூட தாங்க மாட்டான். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்னு வந்து சொல்ல இப்போ வந்து சில டெவில்ஸோட சில சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க. சோல்ஜர்ஸ் வந்து எல்லாத்தையுமே சுற்றி வளைக்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க. என்ன என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. இப்போ ஜேகே தான் கொஞ்சம் எல்லாரும் பயப்படாம கொஞ்சம் காமாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லவோ அது டெவில் பார்த்து காமாவா எப்படி இருப்பாங்க, அவங்க கழுத்தில் கத்தி இருக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து கேட்கவோ ஜிகே தான் இங்கே பாருங்க எதுவும் பண்ணாதீங்க அது ஃபுல்லாக ஷேடோஸ் அப்படின்னு வந்து சொல்லவோ இதை கேட்டுட்டு டெவில் வந்து கண்டுபிடிச்சிட்டியா ஜேகே அது ஷேடோஸ்னா ஆனால் ஷேடோ என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு வந்து சொல்லவும் என்ன பண்ண போகிறா அப்படின்னு வந்து கேட்கவும் அந்த சிப்பாய்கள் எல்லாமே அப்படியே ஒவ்வொருத்தரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. ஜிமினை, அப்புறம் வந்து ஷுகாவா, அப்புறம் அப்புறம் வந்து ஹோபா வந்து அங்கேயே தான் நிற்கிறாரு. ஹோபா வந்து அங்கேயே நிற்க எல்லாருமே பார்க்குறாங்க ஹோபாவை. நீ டெவிலோட அப்படின்னு வந்து சொல்லுவோம். நான் டெவிலோட கூட்டு சேர்ந்தவன் அவ்வளோதான், எனக்கும் டெவலப்புக்கும் வேறு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லவும் இதை கேட்டுட்டு எல்லா நம்பர்ஸும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன டெவிலோட கூட்டாளியா இவனா? ஓ இவனா நம்பணும் பார்த்தியா அங்கே இருக்கும். ஐயோ இப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு வந்து எல்லாருமே குசுன்னு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கா. இப்போ வந்து ஒரு ஷேடோ வந்து டக்குனு ஜிமினாக்குள்ளே போடுறது. அப்படியே ஜிமினாக்குள்ளே போடுறது. அப்படியே ஜிமினா வந்து ஃப்ளை பண்ணி எல்லாருமா இங்கே கவனிங்க. இதோ இப்போ எல்லாருமே கவனிக்கிறீங்க. இவனை இங்கேயே நான் சாவடிக்க போகிறேன் அப்படின்னு அந்த ஷேடோ வந்து சொல்ல ஜேகே வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்ல இப்போ வந்து நீ வேணான்னு சொன்னா நான் இவனை எதுவும் பண்ணாமல் அப்படியே பாவம் பட்டு விட்டுருவேன்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு வந்து சொல்ல இப்போ வந்து ஜேகே தான் இங்கே பார் அவனை விட்டுரு அப்படின்னு வந்து சொல்லவும் இப்போ வந்து அந்த ஷேடோ வந்து ஜிம்னாக்குள்ளே பூர்ந்துருக்குது. அப்படியே வந்து ஜிம்னாக்குள்ளே என்னென்னமோ பண்ணி அப்படியே ஜிம்னா வந்து ஒரு லைக் டெவில் மாதிரியே மாறுறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஜிமன் அப்படின்னு சொல்லவா ஆறா ஜிமன்? நான் ஜிமன் கிடையாது அப்படின்னு வந்து சொல்ல எல்லாருக்குமே பெரிய ஷாக். ஏன்னா அந்த ஷேடோ வந்து ஜிமினாவோட ஃபுல் பாடியை வந்து ஆக்குப்பை பண்ணி ஃபுல்லாக ஜிமினா வந்து டெவிலாக வந்து மாற்றிட்டா. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஜேகே தான் ஒரு வாலை வந்து எடுக்கிறாரு. அது ஜேகேவோட ஃபேவரட் வால் ப்ளூயிஷ் கலரில் இருக்கும். ஸோ அந்த வாலை வந்து எடுத்து ஒரு பவரை வந்து யூஸ் பண்ணி அந்த ஷேடோ வந்து ஜிமினாக்குள்ளே பூராமல் இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் அவரால் சுத்தமாக முடியல. இப்போ வந்து அவர் கண்ணை மூடிட்டு அவரோட ஆல்ஃபா பவரை முழுசாக உணர்ந்து அந்த ஸ்வாட்டில் அவரோட பிளட்டை அப்படியே வந்து இழுக்கிறாரு. அந்த ஸ்வாட் அப்படியே தங்கமாக மாறுது. தங்கமாக மாறி அதுக்கு அவ்வளோ பெரிய ஃப்ளேம் பின்னாடி வந்து பறக்குது. இப்போ வந்து ஜேகே தான் அப்படியே வந்து அந்த கத்தியை வச்சு அப்படியே வந்து அந்த ஷேடோவை வந்து ஜிமினா கிட்டேருந்து பிரிக்கிறாரு. இதை பிரித்தோடனே ஜிமினா அப்படியே மயங்கிறாரு. இதை பார்த்துட்டு ஜிமன் கண்ணை தர இதை பாருடா அப்படின்னு சொல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லவா ஒன்றும் இல்லை அந்த ஷேடோ உனக்குள்ளே வந்து நீ டெவலாக மாறிடா, ஜிகே தான் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லலாம். ஜிகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், தேங்க்ஸ் சொல்கிறதுக்கெலாம் இங்கே என்ன ரோலோ, எல்லோரும் அவங்கவுங்க ஸ்வாட் எடுங்க, நம்ம மொத்தமாக அந்த டெவலை அழிச்சு ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு மொத்தமாக அங்கே இருக்க யார் ஜேகே, நாம்ஜின், அப்புறம் ஷுகா, ஹோபா வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு. எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்கவும் எங்கள் எல்லாத்தோட பவரும் சேர்ந்து என்ன ஆக போகுதுன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்வாடும் ஒன்றா வைக்கிறாங்க. அங்கே அவ்வளோ பெரிய வெளிச்சம் வந்து ஏற்படுது. அப்படியே ஒரு சில்வர் ஸ்வாடு வந்து அப்படியே காற்றுல பறக்குது. அதை ஜேகே வந்து வாங்கிட்டு டெவல் இன்னையோட கதை இருண்டுடா
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமான ஃபைட். டெவிலுக்கும் ஜேகேக்கும் சரியான ஃபைட். டெவில் வந்து ஜேகே வந்து தாக்க விடாம அப்படி பார்க்குறாங்க. ஜேகேவும் முடிஞ்ச அளவு டெவிலை வந்து தாக்கிக்கிட்டே இருக்காரு. அவரால் ஒரு கட்டத்தில் முடியல. அப்படியே அந்த ஸ்வாடை வந்து கீழே போட பார்க்க வந்து டக்குனு அந்த ஸ்வாடை வந்து பிடிச்சிட்டு அவரோட பிளட்டை வந்து கொடுக்க அந்த சில்வர் ஸ்வாட் அப்படியே இன்னும் வந்து அது சில்வர் அந்த ஃப்ரேம் அப்படியே வந்து இன்னும் ஜொலிக்க அப்படியே அந்த ஜேகே வந்து அந்த ஸ்வாடை அப்படியே எடுத்து டெவிலோட செஸ்டில் அப்படியே குத்தி சொருக அப்படியே அந்த டெவில் வந்து காத்தோட காத்தா மாற இப்போ தான் ஜேகேவை பார்த்துட்டு ஜேகே முடியலடா, ஆனால் இவ்வளோத்தையும் தாண்டி எப்படி நீங்களாம் வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், நீ எங்களோட டே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து டேவை வந்து கீழே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வரும்போது ஹோப் தான் கொஞ்சம் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? துரோகம் பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி எங்ககிட்ட வந்து சேரணும்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போட்டே தான் அதுக்கு இங்கே பாரு ஜேகே, என்னவா இருந்தாலும் அவங்க ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. ஸோ நம்ம கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அகெயின் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அகெயின் அவங்க ஆல்ஃபா ஒமேகா பீட்டா இருக்கிற அந்த உலகத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ அந்த உலகத்துக்கு போய் ஹாப்பியாக ஜாலியாக அவங்களோட டைமை எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே சில குட்டீஸ், நான் இந்த பாட்டை எங்கேயே முடிச்சுக்கிறேன். சீசன் 2 இதுக்கு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அரைகுறையாக இருக்குது. ஏன்னா இதுக்கும் சீசன் 2 இருக்குது. 7 கிங்ஸ் ஆஃப் ஃபாலின் கிங்டம்க்கும் சீசன் 2 இருக்குது. ஓகேவா? இது 2க்குமே எனக்கு சீசன் 2 இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து ரெக்கார்டிங் போவேன். ரெக்கார்டிங் போய் எடிட் பண்ணி எல்லாமே பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் கன்ஃபார்ம் போடுறேன். என் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கன்ஃபார்ம் போடுறேன்டா. அண்டு த லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரில. அது பாதியோடு நிற்கிது அந்த எஃப்எஃப். நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதுக்குள்ளேயே நான் மூழ்கிட்டனால. ஸோ நான் இது ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். இது சீசன் 1 ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சீசன் 2 நான் வந்து ஆரம்பிக்கிறேன். அது கொஞ்சம் லேட்டாக வரும்டா. ஏன்னா இப்போ அடுத்து நான் கையில் எடுக்க போகிறது வந்து ஒரு நியூ சீரீஸ். நான் ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? ஜேகே வந்து ஒரு மாதிரி சைக்கோவாக இருப்பார்ல, அந்த இது. ஸோ அந்த இதை நான் எடுக்க போகிறேன் கையில். ஸோ அந்த இதை முடிச்சக்கப்புறம் அப்புறம் சீசன் 2 வந்துடும்டா. எதுக்கு ஃபஸ்ட்டு நான் சீசன் 2 போட போகிறேன்னு எனக்கு தெரில. ஸோ சீசன் 2 வந்துடும். ஓகே, பாய் பாய் செல்லக்குட்டீஸ். பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நம்ம சேனலை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அன்டில் தென் ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.